வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டிப். இன்னைக்கு நம்ம நண்பனின் அக்கா அதுவும் என் எதிர் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் எப்படி என் நண்பனுடைய அக்கா அதுவும் என் எதிர் வீட்டில் தான் இருக்காங்க அந்த அக்கா, அவங்கள எப்படி என்னுடைய ஆசை காதலியாக மாற்றினேன் அப்படின்றது தான் இந்த கதையில் நான் சொல்ல போகிறேன். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் உங்களுடைய நண்பனுடைய அக்கா இல்லை தங்கச்சி அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த கதையை கேளுங்க. அவங்கள நீங்கள் பல முறை சைட் அடிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நண்பனுடைய அக்கா இல்லைன்னா தங்கச்சியை நினச்சிக்கிட்டு இந்த கதையை கேட்டிங்கன்னா இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட பேர் அருண். நான் தான் இந்த கதையுடைய கதாநாயகன். நீங்கள் எல்லாரும் இந்த கதையை கேட்கும்போது உங்களை இந்த கதையுடைய கதாநாயகனாக நினச்சிக்கிட்டு இந்த கதையை கேளுங்க. நான் ஒரு வழியாக என்னுடைய படிப்பை முடிச்சிட்டேன். என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு என்னுடைய அப்பா அம்மாவுடைய ஆசைப்படி நான் இப்போது அமெரிக்காவில் வேலைக்கு போகிறதுக்காக ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வேலைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் காலையில் தூங்கி எந்திரிச்சதும் என்னுடைய அம்மா டீ எடுத்துக்கிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போய் பல்ல விளக்கிட்டு டீ குடி அப்படின்னு சொன்னாங்க. நான் டெய்லியும் 4 மணிக்கே எந்திரிச்சிடுவேன். இப்போது படிப்பு முடிஞ்சதுனால கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறேன். என்னோடய வீட்டு வெளியில் அங்கே ஒரு சேர் போட்டு வச்சுருப்போம். அங்கே போய் நான் உக்காந்துக்கிட்டு அப்படியே டீயை குடிக்க ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய எதிர் வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா என்னுடைய நண்பனுடைய அக்கா தான். அவங்க பேர் அனிதா. நான் அவங்கள அனிதா அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க கரெக்டாக நான் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு அவங்களுடைய வீட்டை அப்படியே கூட்டி பெருக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் ஏரியாவிலேயே என்னுடைய நண்பனுடைய அக்கா அதுவும் என்னுடைய எதிர் வீட்டில் இருக்க அந்த அனிதா அக்கா தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அனிதா அக்காவை எங்கள் ஏரியாலேயே அடிச்சுக்க ஆளே இல்லை. அதுவும் என் கூட படித்த அர்ஜுனுடைய அக்கா தான் இந்த அனிதா. அவங்களுடைய வயசு 28 தான் ஆகுது. அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா கோபி தான். காரணம் என்னன்னா, அனிதா அக்காவுடைய அப்பா கோபி அவங்க தன்னுடைய பொண்ணை ஒரு பியூனுக்கு வேணாலும் கட்டி கொடுப்பேன், ஆனால் அரசு வேலை இருக்கணும் கண்டிப்பாக. அரசு வேலை, அதாவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருந்தார். அவர் ஒரே முடிவாக இருந்தார். அதனால தான் அனிதா அக்காவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. சரி, அவங்க குடும்ப விஷயம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டீ குடிச்சிக்கிட்டே நான் எதிர் வீட்டு அக்கா அதுவும் என் நண்பனுடைய அக்காவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு பேப்பர்காரன் பேப்பரை பைக்கில் இருந்து தூக்கி போட்டுட்டு போனான். நான் அப்படியே அந்த பேப்பரை எடுத்து வேலைவாய்ப்பு பகுதியை அப்படியே தேடி போனேன். அப்போது அந்த நியூஸ் பேப்பரில் கள்ளக்காதல், அரசியல், சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸும் இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை. சரி, நமக்கு எது தேவையோ அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு கம்பெனி வேலை வாய்ப்புகள் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன். தேடி பார்த்துட்டு அதில் இருக்கிற குறிப்புகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நான் திரும்பி மறுபடியும் என்னுடைய எதிர் வீட்டில் இருக்க என்னுடைய நண்பனுடைய அக்கா அனிதாவை பார்த்தேன். அனிதா அக்கா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்க கோலம் போடுற அழகை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க அழகாக கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க.
இப்போது அவங்க 2 வருஷமா நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால நான் அதிகமாக அவங்கள வந்து பார்க்கவே கிடையாது. இப்போது ஹாஸ்டலில் இருந்துட்டு என்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் அவங்கள வந்து பார்க்குறேன். நான் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் என்னதான் என்னுடைய எதிர் வீட்டு அக்கா அனிதாவை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய எதிர் வீட்டு அக்கா அனிதா அவங்க என்னை கண்டுக்காம அவங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது செம கடுப்பாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அனிதா அக்காவை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். அனிதா அக்கா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய பேர் சம்மந்தம் பேசுறதுக்கு வந்து வந்தாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வரைக்கும் அவளை பொண்ணு கேட்டு வந்து வந்தாங்க. ஆனால் அனிதா அக்காவுடைய அப்பன் கோபி எதுக்குமே ஒத்துக்கலை. 10,000 வாங்கினாலும் அரசாங்க வேலை இருந்தால் தான் கட்டி கொடுப்பேன், கவர்மெண்ட் வேலையோட வாங்க கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அக்காவுடைய அப்பன் கோபி விடாப்பிடியாக இருந்தான். அதனால தான் அனிதா அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருந்தது. நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அனிதா அக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது உடனே எதிர் வீட்டில் இருந்து என்னுடைய நண்பன் அர்ஜுன் அங்கேருந்து அப்படியே வெளியே வர ஆரம்பித்தான். என்னுடைய நண்பன் அர்ஜுன் அவன் ரொம்ப நல்லவன். அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவன் அப்படியே நடந்து எங்கள் வீட்டு பக்கம் வந்து வந்தான். நான் அப்படியே அவன் பக்கத்தில் வந்ததும் அவன் என்னை பார்த்துட்டு, டேய் ஊர்லேருந்து எப்போ வந்த, சொல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் அர்ஜுன் என்னை பார்த்துட்டும் பேச ஆரம்பித்தான். நான் என்னுடைய நண்பனை பார்த்து, டேய் மச்சான் வரதா பிளான் இல்லைடா, அதனால தான் சொல்லலை. அப்பா அம்மா தான் என்னை வற்புறுத்தி ஊருக்கு வர சொன்னாங்கடா, அதனால தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு அர்ஜுன்கிட்ட வந்து சொன்னேன். அப்போது எங்களோட பேச்சை கேட்டுட்டு அனிதா அக்கா அப்போ தான் அவங்களுடைய தலையை நிமிர்ந்து என்னை வந்து பார்த்தாங்க. அனிதா அக்கா அது வரைக்கும் கோலம் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய நண்பன் அர்ஜுன் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் அவங்க நிமிர்ந்து முதல் முறையாக என்னை வந்து நிமிர்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது என்னுடைய நண்பன் அர்ஜுன் அதை கெடுக்கிற விதமாக என்கிட்ட, டேய் என்னடா பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அதை வந்து திசை திருப்ப ஆரம்பித்தான். நானும் என்னுடைய நண்பன்கிட்ட, டேய் வேலை வாய்ப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய நண்பன் என்கிட்ட, டேய் நானும் இந்த வேலை வாய்ப்பை பார்க்குறதுக்கு தான் பேப்பரை பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேப்பரை வாங்கி அங்கே காலி இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது அவன் அவனோட ஃபோனில் அந்த அரசாங்க வேலை அதை பற்றிலாம் இருக்கிற இடம் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தான். என்னுடைய நண்பன் அர்ஜுன் அரசாங்க வேலை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்ததும் நான் என்னுடைய நண்பன் அர்ஜுனை பார்த்துட்டு, என்ன மச்சான் உனக்கும் அரசாங்க வேலை மேலே ஆசை வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்னுடைய நண்பனும், ஆமாண்டா அப்பாவோட ஆசை, அப்பாவுக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசைடா, அதனால தான் அப்பாவோடைய ஆசையை நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் என்கிட்ட வந்து சொல்லி முடித்தான். நானும் என்னுடைய நண்பன்கிட்ட, நல்லது மச்சான் ட்ரை பண்ணுடா, கண்டிப்பாக உன் திறமைக்கு கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன். அப்போது நான் கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய நண்பன்கிட்ட என்னுடைய நண்பனுடைய அக்காவை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். என்னுடைய நண்பன் அர்ஜுன்கிட்ட, சரி மச்சான் அப்புறம் அப்புறம் அக்காவோட கல்யாணத்தை வந்து எப்படா பண்ணி வைக்க போகிறீங்க, ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா, ஏதாவது பிளான் வச்சுருக்கியா, அக்காவுக்கு மாப்பிள்ளை வந்து பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் அர்ஜுன்கிட்ட வந்து நான் கேட்டேன். அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட, இன்னும் இல்லைடா, டேய் இன்னைக்கு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறேன்டா,
ஃப்ரீயாக இருந்தா நீ நம்ம வீட்டு பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் என்னுடைய கையை பிடிச்சி இழுத்தான். நானும் என்னுடைய நண்பன் அர்ஜுன்கிட்ட சரி மச்சான் வரேன்டா, எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன். அந்த நேரம் பார்த்து என்னுடைய நண்பனுடைய அக்கா அனிதா அவங்க நிமிர்ந்து பார்த்துட்டு, டேய் அர்ஜுன், இங்கே வாடா தம்பி, அங்கே என்னடா பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ நேரமாக என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பனுடைய அக்கா அனிதா கொஞ்சம் சத்தம் போட்டாங்க. அதை கேட்டதும் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய அக்காவை பார்த்துட்டு, இல்லைக்கா, என்னோட ஃப்ரெண்டு அருண்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் அர்ஜுன் வந்து அக்கா கிட்ட சொன்னான். அனிதா அக்கா அப்போ தான் என்னுடைய முகத்தை வந்து பார்த்தாங்க. என்னுடைய முகத்தை பார்த்துட்டு, ஓ அருணா, அது நான் கூட வேற யாரோன்னு நினச்சேன்டா, சாரிடா, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பனுடைய அக்கா அனிதா என்னை நோக்கி அப்படியே பக்கத்தில் நடந்து வந்தாங்க. அவங்க என் பக்கத்தில் வந்துட்டு, என்னடா அருண், என்னை பார்த்துட்டு பேசாமலே இருக்கியே, பெரிய ஆளாக ஆயிட்ட, அதான் என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பனுடைய அக்கா அனிதா வந்து சொன்னாங்க. அப்போது நான் என் ஃப்ரெண்டோட அக்கா அனிதாவை பார்த்துட்டு, இல்லைக்கா, நீங்கள் தான் என்னை பார்த்துட்டு பேசாமல் இருந்தீங்க, அதனால தான் சரி நீங்கள் மறந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்காமல் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனிதா அக்கா கிட்ட வந்து சொன்னேன். அப்போது அனிதா அக்கா என்னை பார்த்துட்டு, நானா, அட போடா, நான் கவனிக்கவே இல்லைடா உன்னை, இப்போ தான் நான் வந்து கவனித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அக்கா சொல்லி முடித்தா. அப்போது தான் நான் என் ஃப்ரெண்டோட அக்கா அனிதாவை வந்து பார்த்தேன். அவங்க என்னை விட கொஞ்சம் உயரம் கம்மி, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நான் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் என் மனசுக்குள்ள அனிதா அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்க நாய்க்கு கொடுத்து வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே வந்து அவனை திட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போது அனிதா அக்காவும் என்கிட்ட, சரிடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க. நான் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்ததில் என்னுடைய நண்பன் அர்ஜுன் பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு நான் மறந்து போய் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய நண்பன் அர்ஜுன் வந்து அதை கவனிச்சிட்டான். நான் அவங்க அக்காவை சைட் அடிக்கிறத வந்து அர்ஜுன் வந்து கவனிச்சிட்டான். அவன் அதை பார்த்துட்டு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டு, என்ன மச்சான், லுக்கு எங்கேயோ போகுது, என்னோட அக்காவே சைட் அடிக்கிறியா, வாய்ப்பு இல்லை ராஜா, என்னோட அக்கா தீ மாதிரிடா, அவங்க யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க மச்சான், அதனால் நீ பார்க்குறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் அர்ஜுன் வந்து சொல்லி முடித்தான். நான் என்னுடைய ஃப்ரெண்டு அர்ஜுன்கிட்ட மன்னிச்சிடு மச்சான் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய நண்பன் அர்ஜுன் என்கிட்ட, பரவாயில்லடா, நீ ரொம்ப நல்லவன்டா, இருந்தாலும் ஆம்பளைங்க பொண்ணுங்களை பார்த்து சைட்லாம் அடிக்கக்கூடாதுடா, மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கணும், நீ வேற வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக போகிற, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் அர்ஜுன் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணான். எனக்கு அவன் அட்வைஸ் பண்ணதும் கொஞ்சம் கோபம் வந்துச்சு. இருந்தாலும் நான் என் மனசுக்குள்ளே, ச்சே, இப்படி அவன்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அவமானமாக இருந்தது. இருந்தாலும் அவன் சொன்னது, அவங்க அக்கா தீ மாதிரி அப்படின்னு சொன்னது என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. நானும் என் நண்பன் சொன்னதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ஆனது. சரி, மத்தியானம் ஆனதுனால என்னுடைய நண்பன் அர்ஜுன் அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டதுனால அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனை பார்த்துட்டு வரலாம், அப்படியே அதே சாக்கில் என்னுடைய நண்பனுடைய அக்கா அனிதாவையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவோட என்னுடைய நண்பன் அர்ஜுனோட வீட்டுக்கு வந்து போனேன். அப்போது அவனோட வீட்டில் ஏகப்பட்ட அரசு வேலை வாய்ப்புகள் அந்த பேப்பர் எல்லாம் அங்கங்கே ஒட்டி வச்சுருந்தான். என்னுடைய நண்பன் அர்ஜுன் தான் இதை ஒட்டி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சது. நான் அப்போது உள்ளே போகும்போது என்னுடைய நண்பன் அர்ஜுன்
அவன் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக தான் ஏதோ ஃபார்ம் வந்து எழுதிக்கிட்டு இருந்தான். அப்போது என்னுடைய நண்பன் அர்ஜுன் என்கிட்ட, டேய் மச்சான், என்னுடைய சர்டிஃபிகேட்டில் ஒரு 2 சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சு மச்சான். நான் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும்டா. நான் போய் ஜெராக்ஸ் கடையில் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்டா. அது வரைக்கும் நீ வீட்டிலே இரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப ஆரம்பித்தான். நானும் நீ போயிட்டு வாடா, நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய நண்பன் அர்ஜுன் அவன் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நான் அப்படியே சும்மா நான் என்னுடைய நண்பன் வீட்டு முழுக்க அப்படியே நடந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது தான் அர்ஜுனுடைய அப்பா அவர் சொன்னது வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது. 10,000 சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலை இருந்தால் தான் என்னுடைய பொண்ணு அனிதாவை வந்து கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நானும் அப்படியே மொபைலில் என்னுடைய ரெஸ்யூம் வந்து வச்சுருந்தேன். நான் அந்த ரெஸ்யூமை பார்த்துக்கிட்டே நான் அப்போது அங்கே இந்தியன் நேவிக்கு ஆல் சேப்பு லிஸ்ட்டு வந்து இருந்துச்சு. அதுவும் கவர்மெண்ட் வேலை தான். அப்போது சரி, நம்ம நண்பன் வரத்துக்குள்ளே அவனுக்கு தெரியாமல் இந்த இந்தியன் நேவிக்கு நாம் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அப்படி கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா நாம் நம்ம நண்பனுடைய அக்கா அனிதாவையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, நாமளும் அப்ளை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவனுடைய வீட்டில் ஒட்டி இருந்த அந்த இந்தியன் நேவிக்கு நான் என்னுடைய ரெஸ்யூமை வந்து அனுப்பி வச்சேன். கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் கடை தெருவில் போஸ்ட்மேன் அண்ணன் என்னை பார்த்ததும், வந்த வேலை முடிஞ்சது இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த அந்த லெட்டரை வந்து என்கிட்ட கொடுத்தான். நான் அந்த லெட்டரை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய வேலைக்கு நான் அப்ளை பண்ணியிருந்த டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் என்னோடய வீட்டில் அரசாங்க வேலைக்கு நான் அப்ளை பண்ண லெட்டரை பற்றியும் அதுக்கு ரிப்ளை வந்த போஸ்ட்டை பற்றியும் என்னோடய வீட்டில் நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் அடிக்கடி சென்னைக்கும் மும்பைக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி பொய் சொல்லிவிட்டு அங்கேயே போய் மெடிக்கல் செக்கப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரு வழியாக முடித்தேன். கொஞ்ச நாளில் இதே மாதிரி நான் கடை தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது போஸ்ட்மேன் அண்ணன் என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் என்கிட்ட வந்து, தம்பி, சந்தோஷமான விஷயம்ப்பா, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் அப்பா அம்மா முன்னாடி தரப்போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்தார். ஆனால் நான் அவரை தடுத்து நிறுத்தி, வேணாண்ணா, அப்பா அம்மாவுக்கெல்லாம் தெரிய வேணாம், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து வாங்கினேன். நானே வாங்கிக்கிட்டு ஒரு 2,000 ரூபாய் எடுத்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மேன் அவருடைய கையில் வந்து கொடுத்தேன். அவர் முகத்துலேயும் அந்த 2,000 ரூபாயை பார்த்துட்டு அவர் முகத்தில் ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அவரும் லெட்டரை என் கையில் கொடுத்துட்டு, நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நான் அப்படியே நேராக என்னுடைய வீட்டுக்கு வந்து வந்தேன். அந்த நேரம் எங்களுடைய ஊரில் கோயில் திருவிழா, அதுக்கு அடுத்த நாள் வந்து நடக்க இருந்ததாக இருந்துச்சு. அதனால் ஏகப்பட்ட சொந்தக்காரங்க என்னோட வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. அதில் அரசாங்க வேலைக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது என்னுடைய சொந்தக்காரன் ஒருவன் என்கிட்ட வந்து, டே தம்பி அருணே, படித்தவங்களுக்கெல்லாம் படித்த பொண்ணு தான் கிடைக்கும்னு நினைக்காதடா, படிக்காத பொண்ணு கூட கிடைக்கலாம். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காடா, என்னோட தாய் மாமன் பொண்ணு தான், அவளுக்கு கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, நீ தப்பாக நினைக்கலனா அவளே கட்டிக்கோடா, அந்த பொண்ணு ஒரு பேங்க்கில் அட்டெண்டராக வேலை பார்க்குறாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் சொன்னான். அதை கேட்டதும் என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தர்ம சங்கடமாக போச்சு. ஏன்னா அந்த சொந்தக்காரன் வாயை வச்சாலே அது அவன் சொன்ன மாதிரியே நடக்கும். அதனால் அவங்க 2 பேரும் மனசு கஷ்டமாக உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள்
திருவிழாவும் நடக்க ஆரம்பித்தது. அப்போது திருவிழா கூட்டத்தில் நிறைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அப்போது அந்த திருவிழா கூட்டத்தில் ஒரு பொண்ணு பட்டு புடவையில் தேவதை மாதிரி அழகாக வந்தாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, என்னுடைய நண்பன் அர்ஜுனுடைய அக்கா அனிதாவே தான். அதுவும் என்னுடைய எதிர் வீட்டு அக்கா அனிதா தான். அவங்க தான் பட்டு புடவையில் தேவதை மாதிரி அழகாக வந்தாங்க. அவங்க அப்படியே தங்க சிலையாட்டம் இருந்தாங்க. நான் வச்ச கண்ணு வாங்காமல் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அவங்களையே பார்த்துக்கிட்டு அவங்க பின்னாடியே போனேன். அனிதா அக்கா எந்த பக்கம் போனாலும் நான் அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுவும் அவளுக்கு தெரியாமலே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது அனிதா அக்கா என் பக்கம் திரும்பி பார்த்தாங்க. என்னை பார்த்துட்டு அவங்களும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது நான் அனிதா அக்கா பின்னாடியே சுற்றுறத இன்னொரு பொண்ணும் பார்த்தாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அந்த கண்கள் என்னுடைய அம்மாவுடைய கண்கள் தான். ஆமாம், என்னுடைய அம்மா தான். நான் அனிதா அக்கா பின்னாடியே சுற்றுறத பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்ததும் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்னை வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அதை பற்றி கேட்டாங்க. அப்போது நான் என்னப்பா ஆச்சு, நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். அப்போது என்னுடைய அம்மா விடாப்பிடியாக கேட்டாங்க. அப்போது அவங்க என்கிட்ட, டேய் உண்மையை சொல்லுடா, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே பழகிறேன், அதனால் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் என்னுடைய அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும், ஆமாம் எனக்கு அனிதா அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போது என்னுடைய அம்மா என்னை பார்த்துட்டு, டேய் என்னடா பேசுகிற, அவள் உன்னை விட 3 வயசு அதிகம்டா, பெரிய பொண்ணுடா அவ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா சொன்னாங்க. அப்போது என்னோட அப்பா, ஏய் எதுக்கிட்ட பிள்ளைகிட்ட இப்படி சொல்கிற, அவனுக்கு தான் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். அப்போது என்னுடைய அம்மா என்கிட்ட, டேய் எதுக்குடா இப்படி சுற்றுற, அதெல்லாம் வேணாண்டா, அந்த பொண்ணு பெரிய பொண்ணு, நீ மனசை அலைப்பாய விடாதடா, உனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், உனக்கு வேலை கிடைச்சதும் உனக்கு நல்ல இடத்துல ஒரு அழகான பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்போது நான் அப்படியே கண் கலங்க ஆரம்பித்தேன். நான் கண்ணு கலங்கிறத பார்த்ததும் என்னுடைய அப்பா என்கிட்ட என்னை பார்த்துட்டு, டேய் அழாதடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவை பார்த்து, ஏய் சும்மா இருடி, இந்த காலத்தில் 1-2 வயசுலாம் அதிகமாக இருந்தால் தப்பு இல்லடி, பெரிய பொண்ணாக இருந்தால் என்ன, அவள் என்னோட பையனை பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா எனக்கு சப்போர்ட்டாக பேசினார். என்னோட புள்ள ஆசைப்பட்டுட்டான்டி, அவனுக்கு ஆசைப்பட்ட பொண்ணை நான் அவனுக்கு கட்டி வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா எனக்கு சப்போர்ட்டாக பேசினார். அப்போ என்னுடைய அம்மா என்னுடைய அப்பாவை பார்த்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, அதுக்கு கோபி அண்ணன் ஒத்துக்க மாட்டாருங்க, அதுவும் அவங்க பொண்ணு அனிதாவை ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரே பிடியாக இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவும் சொல்லி முடித்தா. அப்போது என்னுடைய அப்பா, அதுக்கு என்னடி குறை, நம்ம பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக போகிறான், கவர்மெண்ட் சம்பளத்தை விட அதிகமாக வாங்க போகிறான், அதனால் போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க 2 பேரும், சரி சும்மா போய் கேட்டு பார்ப்போம், கட்டி கொடுக்கலனா பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்னுடைய காதலி அனிதா அக்காவுடைய வீட்டுக்கு 2 பேரும் போக ஆரம்பித்தாங்க. அவங்க 2 பேரும் அனிதா அக்காவுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. நான் என்னோட வீட்டு வெளியில இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எதுக்காக சீக்கிரமாக போனாங்கன்னா, ஏன்னா இந்த திருவிழா டைமில் நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறதுனால அவங்க யாராவது முந்திக்கிட்டு போய் பொண்ணு கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரும் சீக்கிரமாக போக ஆரம்பித்தாங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அனிதா அக்கா வீட்டில் இருந்து கொஞ்சம் சோகமாக வெளியே வர ஆரம்பித்தாங்க.
1 மணி நேரம் கழித்து அவங்க வந்து வெளியே வந்தாங்க. அவங்களுடைய முகத்தில் ரொம்ப வருத்தத்தோட கவலையாக வெளியே வந்தாங்க. அப்போது என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்க கிட்ட போயிட்டு, என்னாச்சு, ஏன் சோகமாக வரீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியாக ரூமுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என்னுடைய அப்பா என்கிட்ட, மகனே என்னை மன்னிச்சிடுடா, நீ அந்த பொண்ணை வந்து மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா வந்து என்கிட்ட சொன்னார். அப்போது நான் என்னோடய அப்பாவை பார்த்துட்டு, ஏன்பா அவங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். அப்போது என்னுடைய அப்பா என்கிட்ட அங்கே நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். நாங்கள் 2 பேரும் பொண்ணு கேட்கறதுக்கு வந்து போனோம்ப்பா. அங்கே போயிட்டு நாங்கள் விருப்பப்பட்டு தான் பொண்ணு கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னோம். அதுவும் உங்கள் பொண்ணு அனிதா எங்களுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஜாதகம்லாம் கண்டிப்பாக நல்லா சேரும் அப்படின்னு வந்து சொன்னோம். ஆனால் கோபி அண்ணன் அவங்க சொன்னதை கேட்டதும் எங்களுக்கு வந்து சங்கடம் ஆகிப்போச்சுப்பா அப்படின்னு வந்து என்னோடய அப்பா வந்து சொல்லி முடித்தார். நான் என்னுடைய அப்பாவை பார்த்து, அப்படி என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு அனிதா அக்காவுடைய அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நண்பன் அர்ஜுனுக்கு வந்து அரசு வேலை கிடச்சிச்சான், அதுவும் ஸ்கூலில் வந்து கிளர்க் வேலை வந்து கிடச்சிச்சான். அப்போது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அதுக்கு என்னோடய அப்பா என்ன சொன்னார்னா, உனக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு கிடைச்சாதான் அனிதாவை வந்து கல்யாணம் கட்டி கொடுப்பாங்களாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அப்பா வந்து சொல்லி முடித்தார். அப்போது நான் என்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உண்மையாக அப்படி தான் சொன்னாங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அப்பா சொன்னார். இதை கேட்டதும் நான் துள்ளி குதித்தேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சு. ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரை என்னோடய அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லலை. அதனால் நான் அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பித்தேன் சந்தோஷத்தில். ஏன்னா என்கிட்ட கவர்மெண்ட் வேலை இருக்குது, அதனால அனிதா அக்காவை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக துள்ளி குதிக்க ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை பார்த்துட்டு, என்னடா என்னாச்சு, ஏன் இப்போ சந்தோஷப்படுற அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போது நான் என்னுடைய கவர்மெண்ட் வேலை கிடச்ச அப்பாயின்மெண்ட் லெட்டரை எடுத்துக்கிட்டு வந்து அப்பா கையில் கொடுத்துட்டு, என்னுடைய அப்பா கால்லையும் அம்மா கால்லையும் விழுந்து அப்படியே ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்போது அவங்க அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னாங்க. அப்போது என்னுடைய அப்பா அந்த லெட்டரை பிரித்து படிக்க ஆரம்பித்தாங்க. படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு அனிதா அக்காவுடைய வீட்டுக்கு வந்து போனாங்க. அங்கே அவங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா எனக்கு வந்து வேலை கிடைச்ச விஷயத்த வந்து சொன்னாங்க. என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அவங்க என்னோட சொந்தக்காரங்க எல்லார்கிட்டேயும் சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அப்போது அனிதா அக்காவுடைய அப்பா கோபி வந்து வந்தார். அவர் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்டதும், ஏன் ரகு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பாவை பார்த்து கேட்டார். ஏன் இந்த விஷயத்த முதல்ல சொல்லலை, உன்னோட பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முதல்ல சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனிதா அக்காவுடைய அப்பா வந்து கேட்டார். அப்போது என்னுடைய அப்பா ரகு, எங்களுக்கும் இந்த விஷயம் இப்போ தான் தெரியும், இவனே சர்ப்ரைஸாக இப்போ தான் சொன்னான், வேலைக்கு கிடைச்ச விஷயத்த சர்ப்ரைஸாக சொல்லணும்னு வந்து இப்போ தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா ரகு அனிதா அக்காவுடைய அப்பா கோபியை பார்த்து, என்னோட பையனுக்கு சம்பளமே 1.5 லட்சம் வரும், போதுமா இது உனக்கு, உன்னோட பொண்ணு அனிதாவை என்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போவாது சம்மதத்தை சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா வந்து ரொம்ப பெருமையாக கேட்டார். அப்போது அனிதா அக்காவுடைய அப்பா கோபி வந்து பேச ஆரம்பித்தார். அவர் என்னுடைய அப்பாவை பார்த்துட்டு, சம்மதம் தான் ரகு, நீங்கள் போனீங்கல்ல, நீங்கள் வந்து பொண்ணு கேட்டு போனீங்கல்ல, அப்போவே என்னுடைய பொண்டாட்டி சுசிலா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான், அவன் வந்து நல்ல பையங்க, அதுவும் ஒரே புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்ல சொன்னான். ஆனால் நான் தான் பிடிவாதமாக ஒரே புடியாக இருந்தேன். அந்த நேரம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், பொண்ணு கொடுக்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த சமயம்னு பார்த்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட இப்போது உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அக்காவுடைய அப்பா கோபி வந்து சொல்லி முடித்தார். இதை கேட்டதும் என்னுடைய அம்மா அனிதாவை வந்து பார்த்தாங்க. அப்போது அனிதா அக்கா வீட்டுக்குள்ளே இருந்து அப்போ தான் வெளியே வந்தாங்க.
அனிதா அக்காவை பார்த்துட்டு என்னுடைய அம்மா பேச ஆரம்பித்தாங்க. என்ன அனிதா, உனக்கு என்னோட பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு வந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போது அனிதா அக்கா அப்படியே சிரிச்சுக்கிட்டு கீழே குஞ்சிக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. அப்போது அனிதா அக்காவுடைய அம்மா பேச ஆரம்பித்தாங்க. அவங்க, அனிதா அத்தை கூப்பிட்றாங்க, இங்கே வா, வந்து சொல்லு உன்னோட சம்மதத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அக்காவுடைய அம்மா வந்து அத்தைன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது உள்ளே இருந்து அனிதா அக்கா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்களுடைய முகத்தை தரையில் வச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து வந்தாங்க. நான் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே நான் என் மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம், அதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே சிரிக்க ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய அம்மா அனிதா அக்காவை பார்த்துட்டு, என்ன மருமகளே, என் பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போது அனிதா அக்காவும் சம்மதம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச சந்தோஷத்தை விட அனிதா அக்கா சம்மதம் சொன்ன சந்தோஷம்தான் எனக்கு பெரிய சந்தோஷமாக தோண ஆரம்பித்தது. அப்போது என்னுடைய அப்பா என்னுடைய நண்பன் அர்ஜுனை பார்த்துட்டு, என்னடா அர்ஜுன், என் பிள்ளைய அத்தானா ஏற்றுக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா வந்து கேட்டார். அதுக்கு என்னுடைய நண்பன் அர்ஜுனும் சம்மதமாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமான்னு கூப்பிட்டான். எனக்கு இதெல்லாம் கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. சரி, திருவிழா முடிஞ்சதும் தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே டீ எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது நான் டீ குடித்த கப்பை அப்படியே வச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்ப ஆரம்பித்தோம். அப்போது கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா மருமகளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதாவது அனிதா அக்காவை தான் கூப்பிட்டாங்க. அப்போது அனிதா அக்காவை கூப்பிட்டு, இனிமே என் பையனை வாடா போடான்னு கூப்பிடாத, அவனை வாங்க போங்கன்னு கூப்பிடு, அப்படியே கூப்பிட்டு பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அக்கா கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போது அனிதா அக்காவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினா. அவள் அப்படி சொன்னதும் நான் வரேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அக்காவை பார்த்து சொன்னேன். அப்போது அனிதா என்கிட்ட, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்போவுமே வாடா போடான்னு கூப்பிட்ற அனிதா அக்கா என்னை பார்த்துட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கூப்பிட்ற மாதிரி சொன்னான். நான் அப்படியே அதே சந்தோஷத்தோட நான் அப்படியே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்த பகுதியில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்க போகுது. அனிதா அக்கா, அப்புறம் என்னுடைய நண்பன், அப்புறம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கும். அதனால் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இந்த கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கதை வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கதையை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சரி, நன்றி.